உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பம் பழுக செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து 6வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியானது குறிப்பாக எல்லா 4 நற்செய்திகளிலும் காணப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த அப்பம் பழுகச் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி மட்டும் 4 நற்செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நற்செய்தியாக யோவான் நற்செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், கடந்த வார நிகழ்வுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை இருவராக அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில கட்டளைகளை சொல்லி அனுப்புகிறார். மீண்டும் பணிக்கு சென்ற சீடர்கள் மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் வந்தவுடனே சென்ற வார நற்செய்தியிலே நாம் பார்த்தபடி, வாருங்கள் நாம் தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி சீடர்களை அழைத்து செல்கிறார். ஆனால் பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவர்களை தொடர்ந்து செல்லுகிறார்கள். அவர்களை கண்ட இயேசு ஆயனில்லா ஆடுகளை போல் தவிக்கின்ற அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டார் என்பதை நாம் கடந்த வார நற்செய்தியிலே பார்த்தோம். அன்புக்குரியவர்கள், இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட அதனை தொடர்ந்து வர நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இருந்தால் நற்செய்தி மட்டும் வேறுபடுகிறது. அதே மார்க்கு நற்செய்தியிலும் கூட இந்த 5000 பேருக்கு அப்பம் பழுக செய்கின்ற நிகழ்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது இயேசு மறுகரைக்கு வருகிறார். அதாவது அந்த கலிலேயா கடற்கரையிலிருந்து ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு வருகிறார். அவர் வருகின்ற பொழுது அநேக மக்கள் கூட்டம் வருவதாக இந்த நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களை பார்த்த உடனே அவருக்கு மனதிலே ஒரு ஏக்கம், ஒரு நிகழ்ச்சி. எப்படின்னா, இவ்வளவு மக்கள் என்னை நாடி வராங்க, இவ்வளவு மக்கள் என்னை நாடி வருகிறார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். முதலிலே அவர்களுடைய ஆன்ம பசியை போக்குறார். ஏனென்றால் இவரை தேடி வருகின்ற மக்கள் இவரிடம் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது அவரை கேட்பதற்காகவும், அவர் நம்மை தொடுவாரா, நம்மை தொட்டால் நமது வியாதிகள் குணமடையும் என்பதற்காகவும், பிணியாளர்களை அவரிடம் கொண்டு வரவும், பல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் வருகிறார்கள். இதனை இயேசு நன்கு அறிந்திருக்கிறார். எனவே வருகின்ற மக்களுக்கு முதல் தேவை அவர்களுக்கு அந்த ஆன்ம உணவு. அந்த ஆன்ம உணவை அவர்களுக்கு வழங்குகிறார். ஆன்ம உணவை மட்டும் வழங்கிவிட்டு அப்படியே அவர்களை அனுப்பிவிடவில்லை. இயேசு என்ன நினச்சிருக்கலாம், இந்த இவ்வளோ பேர் வந்தாங்க, பேசணும், இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நேரம் அவர்களுக்கு போதித்தோம், சரி இதுக்கு மேலே நம்ம நிறுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் கலைஞ்சி போயிடுவாங்க, அப்படியே போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம். இப்படி பல யோசனை பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆன்ம உணவை அளித்த இயேசு அவர்களுடைய உடல் பசியையும் அறிந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் என்னை நாடி வந்திருக்கிறாங்க, ரொம்ப வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பாங்க, அவர்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் சீடர்கள்ட்ட கேட்குறார், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? இப்போ இயேசு இந்த கேள்வி கேட்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் இந்த 12 சீடர்களும் இயேசு கூட தான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க, இயேசு கூட தான் போகிறாங்க, இயேசு செய்கின்ற அற்புதங்களை பார்க்கிறார்கள், இயேசு செய்கின்ற போதனைகளை கேட்கிறார்கள், இயேசுவோடு பயணித்திருக்கிறார்கள். இப்போ தான் அவர்கிட்ட இருந்து அந்த மறுகரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள்கிட்ட அப்பா இருக்கான்னு கேட்டால் கேட்கறதுல நியாயம் இருக்கா? இல்லை. ஆனால் கேட்குறார், இவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இதை ஏன் இயேசு சொல்லியிருப்பார்னா, ஒருவேளை இப்போ தான் 2 பேராக எல்லாத்தையும் அனுப்பணும், அங்கே போய் புதுமை செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் என் மேலே இன்னும் எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சோதிப்பதற்காகத்தான் கேட்டார்னு இந்த நற்செய்தியே சொல்லுது.
இல்லைங்களா? அப்போ இந்த 12 பேருக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் பணியை செய்து பணியிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், அந்த அவர்கள் செய்த பணியின் மூலம் என் மீது எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக இயேசு கேட்கிறார். ஆனால் பாருங்கள், அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் முழுமையாக வளரவில்லை. அவர்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது. எனவே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் எவ்வளோ காசுக்கு பணம் போட்டு வாங்கினா கூட இவ்வளோ மக்களுக்கு சோறு போட முடியாது, இவ்வளோ மக்களுக்கு அப்பம் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இந்த ஒரு பையன் ஒருத்தன் வார் கோதுமையும் 2 மீன் வச்சுருக்கிறான். யார்? ஒரு சின்ன பையன், கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையன். ஒரு வார் கோதுமைன்னா அந்த காலத்தில் ஒரு ஏழைகள், இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏழைகள் தட்டி போட்டு மாவை தட்டி அப்படியே அடுப்பில் காட்டி சுட்டு சாப்பிட்ற ஒரு அப்பம், அது ஏழைகளின் உணவு. அந்த பையன் அந்த 2 வச்சுருக்கிறான், 2 அப்பமும் 2 மீன் துண்டுகளும் வச்சுக்கிறான். அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. ப்ராப்ளம் எப்படின்னா, மிகப்பெரிய ப்ராப்ளம், சாதாரண ப்ராப்ளம் இல்லை. எப்படி ப்ராப்ளம்னா, கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 5000, அப்போ பெண்கள் எப்படியும் ஒரு 5000 இருந்திருப்பாங்க, ஒரு 10,000, அப்புறம் குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாம் பார்த்துருந்தா எப்படியும் ஒரு 12,000 15,000 மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது ஏதோ வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு 2 பேருக்கு சாப்பாடு போடுற பிரச்சனை இல்லை. இவங்களை ஏதோ பக்கத்து ஊருக்கு அனுப்பி கடைகளில் வாங்கி சாப்பிட சொல்லலாங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இவங்களை எல்லாம் மலைக்கு ஒரு பாலை நிலத்தை ஓரமாக இருக்கிறாங்க, பக்கத்தில் எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. இப்போ பிரச்சனை ஒன்று பெருசு. சாப்பாடு போட முடியாது, காசுக்கு வாங்கியும் போட முடியாது, அவங்கள சும்மா அனுப்ப முடியாது. இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை இயேசு எவ்வாறு கையாளுறாருன்னா பாருங்களேன். இதுதான் இயேசு ஒரு கையாளுற நிலைமை பாருங்களேன். அங்கே பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இருக்குது, ஒரு சின்ன மருந்து. ஒரு பிரச்சனை, மழை போன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, 15,000 பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அதை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பிரச்சனைக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. என்ன சொல்லுவாங்க, எரியிற நெருப்பில் நீ ஏன் வேறு எண்ணெய் ஊற்றுறங்கிற மாதிரி. என்ன இவ்வளோ 30,000 எவ்வளோ தினாரியம் போட்டு வாங்கினாலும் பத்தாது அப்படிங்கிறாரு ஒரு சீடர். இன்னொருத்தர் இருந்தால் ஒரு பையன்கிட்ட ஒரு 2 அப்பம் மீன் இருக்குது, அதை கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு. அப்போ பிரச்சனையை நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை ஊதி இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாகி நம்மளை பயமுறுத்துவாங்க, இந்த சீடர்கள் மாதிரி. ஆனால் பாருங்கள், அந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது, சின்ன சொல்யூஷன் தான், சின்ன மருந்து இருக்குது. யார்? அந்த சின்ன பையன். அந்த சின்ன பையன்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பமும் 2 மீனும், அதுதான் அந்த அத்தனை அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எதுனா அதுதான் தீர்வு, அதுதான் அங்கே தான் இருக்குது. உடனே பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் வாங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். மக்களை எல்லாம் புல்தரையில் உட்கார வைங்க, பாலைவனம் ஆனால் புல்தரை. இதுதான் புதுமை, இதுதான் ஆண்டவர் செய்கின்ற. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது பாலைவனமாக இருக்கின்ற நமது வாழ்க்கை கூட புல்தரையாக மாறும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் நம்மக்கிட்ட இருந்து ஒரு சின்ன பொருளை வாங்கி அதை வச்சு மிகப்பெரிய அற்புதம் செய்யக்கூடியவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த பையனிருந்து அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் வாங்கி அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். அனைவரும் வயிறார உண்ணுகிறார்கள். இயேசு அந்த சீடர்கிட்ட கேட்டார் இல்லையா, நீங்கள் அந்த அப்பம் கொடுங்கன்னு சொல்லி உடனே ஒருவேளை இயேசு அவர்கிட்ட என்ன ஒரு பதிலை எதிர்பார்த்து அந்த கேள்வி சொல்லியிருப்பார்னா, ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான அப்பம், நீங்கள் தான் உண்மையான அப்பம், உங்களால் முடியாது எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த நற்செய்தியினுடைய பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த சீடர்களுக்கு முழுமையான ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் தான் அந்த வாழ்வு தரும் அப்பம் அப்படிங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. பத்தாது, எவ்வளோ தினாரியம் காசு போட்டு லட்சக்கணக்கில் போட்டு வாங்கினாலும் சாப்பாடு பத்தாதுங்கிற அந்த ஒரு குறைபாடுள்ளே இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வரல. கூட இருக்கிற ஆள் யாருன்னு அவங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியல. பிரியமானவர்களே பாருங்கள், அப்பம் பழுகு செய்கிறார், அனைவரும் வயிறார உண்ணுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார், எல்லாத்தையும் மீதி இருக்கிறத எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சேமித்து வைங்க அப்படின்னு பார்த்தா 12 கூடைகளில் நிரப்புகிறார்கள். ஆம், 12 கூடை என்பது இந்த இடத்திலே அந்த ஆண்டவர் அந்த நமக்கு பணி செய்யக்கூடிய, நம்மை எல்லாம் மீட்கக்கூடிய அந்த 12 கோத்திரங்களை, அந்த 12 அப்போஸ்தலர்களை நமக்கு குறித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே
பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு சிறிய ஒரு விஷயத்தால் அதை நிவர்த்தி செஞ்சிடறாரு. பாருங்க, இப்போ அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்க. கூட்டத்துக்கு வந்தவங்க படித்தவங்க இருந்திருப்பாங்க, படிக்காதவங்க இருந்திருப்பாங்க, விவசாயிகள் இருந்திருப்பாங்க, இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு யாருக்குமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இது வரல. ஆனால் யாருக்கு வருதுன்னா அந்த ஒரு சின்ன பையன், அந்த ஒரு சின்ன பையன்தான் அவங்ககிட்ட இருக்கிறத கடவுள்கிட்ட கொடுக்குறார். கொடுத்த உடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் நமது வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆனால் அது கடவுள் அவர் அப்படியே ஒன்றுமே இல்லாத இடத்துல அப்படியே டக்குன்னு உனக்கு இதாக செய்யணும் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மிடமிருந்து ஒரு சிறிய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். பங்களிப்பை கொடுக்க நாம் வேண்டும். அந்த அந்த சிறுவன் தன்னிடமிருந்து அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதை நாம் இந்த நற்செய்தியில் பார்த்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையிலே கூட மிகப்பெரிய கஷ்டங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது இன்னும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் அதற்கு எண்ணெய் ஊற்றி அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிறார். அது ஒரு சிறிய காரியத்தில் கூட இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கிறார். ஆண்டவர் அனைத்தையும் நிவர்த்தி செய்கிறார். இதற்கெல்லாம் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மீது நம்பிக்கை. ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே நீர்தான், உம்மால் எல்லாம் முடியும், நீர்தான் உண்மையான உணவு, நீர்தான் உண்மையான அப்பம் என்று ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அவர் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். குறையானவற்றை அவர் நிறைவு செய்கிறார் என்பதை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாய் தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன்.